நேஷனல் அவார்டுங்கிறது 12 பேர் முடிவு பண்றதுங்க. அவங்களுக்கும் வெவ்வேறு ப்ரெஷர் இருக்கு. அதுவும் அந்த கமிட்டின்னு ஒண்ணு போட்டு கமிட்டின்னு எது போட்டாலுமே குழப்பம் ஜாஸ்தியா வந்துரும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. திறமையாளர்கள் இந்தியாவுக்கு பஞ்சமே கிடையாது. அவர்களுக்கு அமைக்கப்படும் அரங்கங்கள்ல நிறைய ஓட்டையும், உடைசலுமா இருக்கு. ஸோ கால் தவறி விழுந்த கலைஞர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் அல்ல. அந்த ரேஸ்ல கலந்துக்க முடியாம டிஸ்குவாலிஃபை ஆனவங்க. அது அவங்களுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்ல. அந்த அரங்கத்தின் டிஸ்குவாலிஃபிகேஷன். பள்ளம் குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துல ரேஸ் விட்டு தடுக்கி விழுந்தவன்லாம் தோத்து போயிட்டான்னு சொன்னா, அது நியாயமே கிடையாது. அது வேற விதமான அது தடைகளம் அது. ஓடுகளம் அல்ல அது. அந்த மாதிரியான ஏற்பாடுகளை செய்துட்டு நம்ம அப்புறம் அவார்டுக்கெல்லாம் ஆசைப்படுவோம். நான் என்ன சொல்றேன்னா, ரசிகர்களுக்கு இன்னொரு வேண்டுகோள். நீங்க தான் அவார்டு. உங்க தரத்தை உயர்த்துங்கன்னு நான் சொல்றேன். எனக்கு கிடைக்க வேண்டிய அவார்டின் தரம் இப்படி இருக்க வேண்டும் என்பதை நானா நிர்ணயிக்கணும். நீங்க நிர்ணயிக்க வேண்டாமா? நீங்களும் நானும் நிர்ணயிக்கணும். ஸோ உங்களுடைய தரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். தன்னால எங்க தரம் உயரும். அதாவது நான் உங்க தரம்னா நீங்க கார் வாங்குங்கன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்கள் அறிவு மட்டம் நீங்க நினைக்கும் உயரத்திற்கு பறக்க முடியும். இன்றைய இன்டர்நெட் யுகத்தில் உலக சினிமாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. திறந்து விட்ட சாளரத்தின் வழியாக மாத்திரம் நீங்கள் பார்த்து கொண்டு கூண்டு கிளிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து ஊடகங்களை எல்லாம் மிஞ்சி தாண்டி உலகை பார்க்கக்கூடிய உங்களுக்கு கதவுகளை திறந்திருக்கின்றன. சாளரங்களை நம்பி இருக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.